வணக்கம் நண்பர்களே. தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகனாக இருப்பவர்தான் கமலஹாசன். இவர் நடிப்பில் கடந்த 1977ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் அவர்கள். கே. பாலச்சந்தர் இயக்கியிருந்த இந்த படத்தில் சுஜாதா, ரஜினிகாந்த் மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள். இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதர் இசையமைத்திருப்பார். அவர்கள் திரைப்படம் ஒரு முக்கோண காதல் கதையாகும். சுஜாதா வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் மற்றும் உணர்ச்சி போராட்டங்களை மையமாக கொண்டது. இந்த படத்தில் நடிகர் கமலஹாசன் பொம்மை மூலம் பேசும் வென்றி லோகேஷ் கதாபாத்திரத்தில் வந்து அமைதியாக சுஜாதாவை நேசிப்பார். திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசன் அந்த கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பாக செய்வதற்காக வென்றி லோகேஷும் கலையை கற்றுக்கொண்டார். அவர்கள் திரைப்படம் பெண்ணுரிமை குறித்து பேசப்பட்ட மிக சிறந்த படங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தலைக்கணத்தில் ஆடிய தன்னை பாடல் வரிகளால் அடித்த கண்ணதாசன் குறித்து கமலஹாசன் பேசியதாவது: அவர்கள் படத்தின் போது கொஞ்சம் துடுக்கான பையனாக இருந்தேன். அப்போது மைமிங் மாதிரியான ஒரு பாட்டிற்காக இயக்குனர் கே. பாலச்சந்தர் என்னை அழைத்து சென்றார். அப்போது எனக்கு டான்ஸ் தெரியும், தாளம் தெரியும், அதனால்தான் என்னை அழைத்து செல்கிறார் என்ற அசாட்டு நம்பிக்கையில் அங்கு சென்றேன். அப்போது என்னிடம் 2-3 முறை யோசனை கேட்டதும் என் தலைக்கணத்தில் பெரிதாக வீங்கிவிட்டது. அப்போது அந்த பாடலில் கிடுகிடு என்று ஒரு தாளம் வரும். அதில் பேச்சு மாதிரி ஏதாவது வேண்டும் என்று இயக்குனர் கேட்பார். அந்த தாளத்திற்கு கண்ணதாசர் சொல்வார்: நல்ல மழை பெய்து எந்தன் காடு என்று கனிந்தது, நாம் நினைத்த எண்ணம் என்று கல்வெட்டாக மலர்ந்தது, கொம்புத்தேன் பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் வண்ணம் அழைத்தது என்று எழுதிக்கோ என்றார். இது தாளத்தில் வராது என்று நான் சொன்னதும் எம்எஸ்வி வரும் என்று சொன்னார். அவர்கள் 2 பேருக்கும் இருக்கும் உறவும் காதலும் எனக்கு தெரியாமல் நான் நடுவில் புகுந்து ஏதோ சொல்லிவிட்டேன். எனக்கு டான்ஸும் தாளம் தெரியும் என்று நினைத்ததை கண்ணதாசன் நொறுக்கிவிட்டார். இயக்குனர் இந்த பாடலை வேண்டாம் என்று படத்திலிருந்து எடிட் செய்து விட்டார்கள் என்றார். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இதேமாரி சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாம் வாங்க.